வணக்கம் விவர்ஸ், வாழ்த்துக்களுடன் சாந்திஸ் ஃபுட் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்யலாம்னு, உடம்பு வலிக்கு மருந்து பொடி போட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். தொக்குன்னு சொல்லலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, அதில் கருவடகம் போட்டு தாளிச்சாச்சு. தாளிச்சுட்டு பாருங்கள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு அப்படியே முழுசாவே போட்டு நல்லா சுருளாக வதங்கிடுச்சு பாருங்க. எண்ணெய், வெங்காயம், நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க. கத்திரிக்காய் சூடு, அந்த மருந்து பொடி சூடுங்கிறதுனால அப்படியே மூடி இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, அப்படியே கைட்டாக மூடி போட்டு மூடினா நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதில் அப்படியே நம்ம வந்து தனியாத்தூள் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். இது வீட்டில் நம்ம அரைக்கிற குழம்பு மிளகாய் போடுங்க, கொஞ்சம் போட்டால் போதும். இதுதாங்க அந்த மருந்து பொடி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. உடம்பு வலி, கை கால் முட்டி வலி, சளி, நெஞ்சு சளி, உடம்புல கை காலில் எங்கே வலி இருக்கோ, இந்த ஸ்டமக்கு வயிறு கூட சிலருக்கு செப்பை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட குறைஞ்சிடும். அதுக்காக இந்த பொடி, அதாவது பிள்ளைப்பட்ட பொடின்னு சொல்லுவாங்க, மருந்து குழம்பு பொடின்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி பொரியலில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதையும் போட்டுக்கலாம். போட்டு போட்டு வதங்கிட்டுங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே முடிச்சா கொலன்னு இப்பயே முக்கால்வாசி வெந்துடுச்சு. ஒரு 10% தான் வேணும், அது பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அப்படியே மூடி வச்சுக்கலாம். அந்த நல்லெண்ணெயிலே வெந்துடும். நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் அது பாருங்கள், உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு முதல்ல வதக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும், மறந்துட்டேன். அதனால் இப்போ தான் உப்பு போட்டேன். உப்பு போட்டு வதக்கிங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வெந்துடும். கத்திரிக்காய் வதக்கும் போதே வெந்துடுச்சு, வெந்துடும். பாருங்க, நல்லா சுருளை எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இதை கொஞ்சம் பெப்பர் தூள் தூக்கிக்கலாம். அப்படியே தூவிட்டு அப்படியே நல்லா வேர்க்க சுட போட்டு சாப்பிடணும். சாப்பிடுங்க. எங்கள் பசங்க இந்த வானலில் போட்டு கேட்பாங்க பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சாதத்தோட இதை போட்டு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.